ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை 24ஆம் பாசுரத்தில் அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்று உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கியலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாள். இந்திரன் முதலானவர்கள் மகாபலியினால் நலிவுபட்ட அக்காலத்தில் லோகங்கள் அனைத்தையும் 2 அடியினால் அளந்தருளினவனே, உன்னுடைய அத்திருவடிகள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க. பிராட்டியை களவு கண்ட ராவணன் இருக்குமிடத்தில் எழுந்தொருளி அவனுடைய பட்டணமாகிய அழகிய லங்காபுரியை அழித்து அருளினவனே, உன்னுடைய மிடுக்கு பல்லாண்டு வாழ்க. சகடாசுரன் முடியும்படி அச்சகடத்தை உதைத்தருளினவனே, உன்னுடைய கீர்த்தியானது நீடூழி வாழ்க. கன்றின் வடிவம் கொண்டு வந்த வத்சாசுரனை எரிதடியாக கொண்டு விளாங்கனியாய் நின்ற கபித்தாசுரன் மீது எரிந்தருளினவனே, அப்போது மடக்கி நின்ற உன்னுடைய திருவடிகள் நீடூழி வாழ்க. கோவர்தனகிரியை குடையாக தூக்கினவனே, உன்னுடைய சௌசீல்ய சௌலபியாதி குணங்கள் பல்லாண்டு விளங்க வேணும். பகைவரை ஜெயித்து துவேஷத்தை அழிக்கின்ற உன்னுடைய திருக்கையில் உள்ள வேல் நீண்ட நாள் வாழ வேணும் என்று இப்படி பல தடவை மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டு உன்னுடைய வீரியங்களையே புகழ்ந்து கொண்டு அடியோங்களாகிய நாங்கள் இப்போது பறை கொள்வதற்காக இவ்விடத்திற்கு வந்து சேர்ந்தோம். எங்கள் மீது கிருபை பண்ணி அருள வேணும் என்கின்றனர். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.